ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர் ஒருத்தர் 50 தூப்புக்கரம் போட சொன்னார். தூப்புக்கரனும் போட்டுட்டேன். உண்மையிலே அவர் சேலஞ்ச் சொல்லுது. சேலஞ்ச் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒண்டி தான் இருக்கேன், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலில் கூட இது மாதிரி பண்ணதில்லை. ரொம்ப இதாக இருக்குது, டிஃபிகல்ட்டாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன். திடீர்னு இந்த சேலஞ்ச் பண்ணால் மூச்சு வாங்குது. இருந்தாலும் ட்ரை பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பண்ணாவே உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இருந்தாலும் விடாமுயற்சியாக நம்ம பண்ணோம். அவர் சேலஞ்சு புகழ்னு போட்டுட்டேன். உண்மையிலே அவர் சேலஞ்ச் சொல்ல, எனக்கு பனிஷ்மெண்ட் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா முடியல. இது ஒரு 15குள்ளே நல்லா இருந்தது. 15 தூக்கணும். அதுக்கு மேலே போக முடியல. ஏன்னா ரொம்ப நாள் ஸ்கூலில் கூட நம்ம ஒரு 2-3 போட்டிருக்கோம். ஆனால் இங்கே ஐயோ அப்பா. ஆனால் உண்மையிலே ஓகே, நல்லா இருக்குது. இதை ரெகுலராக பண்ணால் முடியும். ஏன்னா தொப்பை குறைக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் ரொம்ப பயங்கரமான சேலஞ்சாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 20க்கு மேலே முடியாது தோப்பு வரணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சப்போஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களை நம்பி தான் இருக்கேன். நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். சப்போஸ் எந்த சேலஞ்சானாலும் சொல்லுங்கள். நான் தான் இருக்கேன். ஃப்ரெண்டாக வேலைக்கு போயிட்டுருக்கேன். அப்பப்போ ஏதாவது வரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிங்கிளாக என்ன பண்ணணும் சேலஞ்ச் அப்படின்றத உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நன்றி.